நீங்கள் கேட்டது வந்து மலர்கள் நிம்மதியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க இப்போ அல்லாஹ் சொன்ன வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இல்லை சார், அந்த அந்த அத்தியாயத்தில் மலக்குகள் நிம்மதியாக இருந்தால் அனுப்பியிருப்புன்ற நிம்மதியாக இல்லையா அவங்க? இப்போ நிம்மதியாக இருந்தால் அவங்களை மனித உருவத்திலே அனுப்பியிருப்பாங்க. நம்பரை சொன்னிய 17 17 91. ஹலோ ஹலோ மெசேஜ் சார் சார் அந்த அத்தியாயம் என்ன சார் இது நம்பர்? மலக்குகள் நிம்மதி 17 அதை படிக்க சொல்லுங்க. அது அப்படியே படிங்க சார். படிக்க மெசேஜ் சார் அப்படியே படிங்க சார். நீர் கூறும், பூமியில் வானவர்கள் வசித்து நிம்மதியாக நடமாடிக் கொண்டிருந்தான். நிச்சயமாக நாம் அவர்களிடம் ஒரு வானவரையே வானத்திலிருந்து தூதராக இறக்கியிருப்போம் என்று. நிம்மதியாக அவர்கள் இருந்தா நான் அனுப்பியிருப்பேன். நிம்மதி இல்லையா? நிம்மதி இல்லைன்னு அர்த்தம் இருக்கக்கூடாது. நிம்மதியாக இருந்தால் வானத்தை அனுப்பியிருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? அவங்க நிம்மதியாக தான் இருக்கிறாங்க. நிம்மதியாக இருந்தால்தான் நிம்மதியாக இருக்கிறாங்க. இருந்தால் அனுப்பியிருப்போம் சொல்றாங்க. நிம்மதியாக இருக்கிறாங்க அவங்க. நிம்மதியாக இருக்கிறாங்க அவங்க. நிம்மதியாக இருக்கிறவங்களுக்கு நான் வானத்தை அனுப்ப தேவை கிடையாது. அவர்கள் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னா வானம் அனுப்பியிருப்போம். நிம்மதி இருக்கிறாங்க, அதனால அனுப்பலாம். நான் தூது அனுப்புகிறோம். நிம்மதியாக இருக்கிறாங்க, அதனால தூது தேவையில்லை. நிம்மதியாக இருப்பார்களே ஆனால் தூதை அனுப்பியிருப்போம். அப்போ நிம்மதி போயிட்டா அனுப்பும் அர்த்தம். நிம்மதி இருந்தால் அனுப்பியிருப்போம். இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க, நான் அனுப்ப தேவையில்லை. அப்படி நிம்மதி போயிருந்தா நான் அனுப்பியிருப்பேன். நிம்மதி போயிருந்தா நிம்மதியாக வசித்து கொண்டு இருந்தால். ஆமாம், நிம்மதியாக வசித்து கொண்டு இருக்கும் பொழுது எதுக்கு தூதர் அனுப்பணும்? அப்போ அர்த்தம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அப்போ நிம்மதி இல்லாமல் அவர் இருந்தால் தூதரை அனுப்பியிருப்போம். அப்படிதான் வருது. அப்படிதான் எனக்கு புரியுது. அப்போ எடுக்கணும், அர்த்தம் எடுக்கணும். நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் தூது அனுப்ப தேவையில்லை. அப்ப நிம்மதி இல்லாமல் போயிருந்தால் தூது அனுப்புவோம். தூதரை அனுப்புனா நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். தூது எதுக்கு அனுப்புறேன்னு கேட்டா நிம்மதி இல்லை அவங்க. அனுப்பியிருப்போம். அப்ப அனுப்பவே இல்லை, காரணம் நிம்மதி இருக்கிறாங்க. எதுக்கு அனுப்பல? அனுப்பியிருப்போம் தான் சொல்றான். அனுப்பினோன்னு சொல்லல, அனுப்பியிருப்போம். அப்போ நிம்மதி எழுந்துக்கிறாங்க, அனுப்ப தேவையில்லை. நிம்மதி போயிருந்துச்சுன்னா அனுப்பியிருப்பேன். அது மனிதன் எப்போதும் நிம்மதி கிடையாது, எப்போதும் பயத்தை உட்காந்துக்கிறான். இவனுக்கு நான் தூது அனுப்பிடுறாங்க, தூது அனுப்பிடுறாங்க. இவங்களுக்கு மனிதன் நிம்மதி இல்லை. அவன் பயம் இல்லாமல் பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ இவனுக்கு அடிக்கடி தூதர் தேவைப்படுது, நபி தேவைப்படுது, அனுப்பிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கேட்குறாங்க, ஏன் மனுஷன்தான் அனுப்பணுமா, மலக்கு அனுப்பக்கூடாதான்னு கேட்குறாங்க. சரியா? அதுக்கு முன்னேற்ற படிச்சிருப்பீங்க. முன்ன சொல்லிருக்கோம், பூமியில் மலக்களே இருந்தாங்கன்னா நான் மலக்களை தான் அனுப்பி ஆகணும். இந்த மலக்கள் கண்ணுக்கு தெரியாது, வர்ற மலக்கள் கண்ணுக்கு தெரியாது, தூதல் தெரியாது. அப்போ அவங்க வந்து சந்திச்சுக்குவாங்க, பேசிக்குவாங்க. சரியா? மலக்களை பேசிக்குவாங்க. சரியா? மனிதனுக்கு மலக்களை பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அவன் மலக்கள் அனுப்பினா கூட ஒரு மனித உருவத்தில் தான் அனுப்ப முடியும். பேசுறதுக்கு இல்லை. அவர் வந்து மலக்கு வந்து உருவம் தெரியாது, எப்படி பேசுவீங்க? அதுக்காக மலக்களை அனுப்புனால நான் மலக்களை கேட்குறாங்க, மலக்கு அனுப்ப வேண்டாமான்னு கேட்குறாங்க. மலக்களை அனுப்புனால நான் வந்து அவன் மனித உருவத்தை அனுப்பி ஆகணும், ஒரு வழி கிடையாது.
அதுக்காக நீ மனிதனாக இருந்தாலும் சரி மலைக்கிழமை வந்து மனிதத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் மனிதனே நான் உங்களுக்கு உங்கள் உலகத்தை உன்னோட வாழ்ந்த ஒரு மனிதரையே நான் உங்களுக்கு தூதருக்கு அனுப்பி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. பெரிய ஒரு செட்டப் ஓடிட்டு இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது சார். இப்போ அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சால் நம்மளால் தாங்க முடியாதோ? என்ன செட்டப்பு? மலக்குகள் இப்போ சைத்தானு நம்மளை பின்னாடி முன்னாடியே இருக்கிறன்றது இது ஒரு எப்படி அறிந்தா டோட்டலாக முழுமை ஞானம் நிறைந்த விஷயம்னு சொல்லிட்டோம். இந்த ஞானம் என்பது எவராலும் கேல்குலேட் பண்ண முடியாது, எவராலும் அர்த்தம் சொல்ல முடியாது. இந்த ஞானம் நிறைந்த அல்லாஹ்விடமிருந்து வந்து இறங்கிய இந்த புத்தகம் முற்றிலும் ஞானம் நிறைந்தது. இந்த ஞானத்தை அடையிறதா அவன் வேலை. ஒன்னால முடியும், மனிதனே ஒன்னால முடியும். அதுக்காக நான் படிச்சிருக்கேன். ஜின்கள் வரையும் கிடையாது. நான் உன்னை எப்போது நான் படிச்சிருக்கிறேன். உன்னை ஞானத்தை வந்து ஊதி இருக்கிறார். உன்ட எல்லா சக்தியும் இருக்குது. நீ செயல்படுத்தும் விதம் தான் முக்கியம். நீ செயல்படுத்த துணிவாயாக இப்பமே ஆரம்பம் செய்வாயாக. இது மகத்தான ஒரு எம்பேர்னு அதான் சொந்தம். அந்த மேக்சிமம் வார்த்தை சொல்ல முடியும். எம்பேர் விட மிக 7 வானங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய மகத்தான விஷயம். இந்த மகத்தான விஷயத்தை இந்த டைனி மனுஷன் ஒரு கடுகளவு கூட இல்லாமல் அவனுக்கு பேப்பட பாக்கியத்தை ஆணம் கொடுத்துருக்கிறான். நீ யாருன்னு புரிஞ்சிக்க முடியல. நீ யாருன்னு புரிஞ்சுக்க. ஞானம்னா என்ன புரிஞ்சுக்க. ஞானத்துக்கு ஆண்டை வந்து அவனுக்கு பதில் சொல்லணும், அறிவு சொல்லணும். ஒவ்வொரு ஆயத்தையும் ஞானம் நிறைந்தது. இது மகத்தான ஒரு பூமி, மகத்தான 7 வானங்களை கொண்ட பூமியை கொண்ட மகத்தான படைப்பு. இந்த படைப்பை நீ ரகசியத்தை எதுக்காக இவ்வாறு படைக்க பற்றி புரிஞ்சிக்க அப்படின்னு அல்லாஹ் மனிதனுக்கு சொல்கிறான். மனிதன் வேகமாக சிந்திக்கணும். இதை மாதிரி ஏற்றே பார்க்கல, வானத்தையும் பார்க்கல, பூமியும் பார்க்கல, எதையும் பார்க்கல. அவன் தான் பணம் உலகத்தில் வாழ்ந்த சொற்ப காலத்தை வாழ்றதுக்கு வசதியாக பண்ணிட்டு மக்கள் ஒன்று கிடையாது. இது சொல்ல முடியாது. ஞானத்தை எப்படி விவரித்துக்கு வார்த்தைகள் கிடையாது மாதிரி நீங்கள் உங்கள் சுற்றி இருக்க சொன்னீங்களா, அதான் உண்மை. உங்கள் சுற்றி இருக்குத முதல் வானமே எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. முதல் வானம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. தம்பி தண்ணி சாப்பிட்றீங்களா? முதல் வானமே எங்கே இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது. அந்த வானத்தை ஜின்களை தொட்டு பார்த்துட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு போகிறாங்க சார் அவங்க. அவ்வளோ சக்தியை கொடுத்துருக்காங்க ஜின்னுக்கு. ஓ, ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஆமாம், ட்ராவல் பண்ணாங்க. எந்த விஷயம் பெரிய காரியம் செய்வாங்க, பெரிய காரியம் செய்வாங்க. நம்மளோட பவர்ஃபுல். ஆமாம், பவர்ஃபுல். அந்த வேலை செய்ய பெரிய அவங்க எதுவும் செய்வாங்க. அவங்க சக்தி, அந்த மாதிரி சக்தி ஆண்டவன் ஜின்னுக்கு கொடுத்துருக்குறோம். வெயிட்டு தூக்குறதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கு. உண்மையிலே சர்வசாதாரணமாக இருக்கு. அவங்க எந்த நிமிஷம் எந்த இடத்துல போவாங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு படைப்பு அது. பட் யாராக இருந்தாலும் நம்ம மாதிரி கிடையாது. மனுஷன் அளவுக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் மனுஷன் அளவுக்கு ஜீன்கள் சைத்தான அந்த சைத்தான் ஜீன்கள் எல்லாம் உங்களுக்கு வேலைக்காரங்க நமக்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ வேலை பார்த்துக்கங்க. ஆமாம், சைத்தான்கள் கூட்டத்தையும் ஜின் இது மலக்கர் கூட்டம் உங்களுக்கு வேலைக்கு உங்களுக்கு உதவியாக இருந்தாலும் அப்புறம் அப்பே சக்தி படித்தா உங்கள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் பொறாமச்சு. நான் எவ்வளோ சக்தி படித்தா இருக்கிறோம், போய் இவனுக்கு போய் நாங்கள் சுஜிது செய்வதா வேலை செய்வதா போட்டு பொறாம. இவனுக்கு போய் வேலை செய்கிறதா கேவலம். அப்படி அவனுக்கு கேலி பண்ணான். படம் பார்த்தியா? இப்போ பித்து வார்த்தை யூஸ் பண்ணுறான். உன் படம் பார்த்தியா? நீ படம் சரி சொல்றிய, உன் படம் பார்த்தா படம் அப்படி அந்த அளவுக்கு கேலி பண்ணிட்டாங்க. எல்லாம் கேலி பண்ணிட்டான். ஆமாம், பண்ணிட்டு இப்போ சாதிச்சு காமிச்சாங்க. எல்லாரும் கெடுத்து இன்னைக்கு உலகம் கெடுத்து பிரதிநிதினு பிரம்மாண்டமாக சொன்னதை இவனையா ரொம்ப அலட்சியமாக பேசி விட்டான். பார்த்தியா? படம் பார்த்தியா? எப்படி இருக்கா பார்த்தியா? எவ்வளோ பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இல்லை சார், அவன் சைத்தான்றது அப்படி கிடையாது. நம்ம அந்த நம்பிக்கை கொள்ளாத ஒரு விஷயம் தான் நம்ம பிடிச்சிக்கிறோம். இல்லை, ஒரு படைப்பு. அவன் படைப்பு அவனை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா படைப்பையும் யாரும் பார்க்க. இதை முதல்ல ஜிப்ரீலையும் படிச்சுக்கிறான், மலக்கெல்லாம் படிச்சுக்கிறான், மீகாயெல்லாம் படிச்சிருக்கிறான், எல்லாம் படிச்சுக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் அடுத்தபடி ஷைத்தான். இது இப்ளீஸ். ஷைத்தான் இல்லை, ஜின்கள் கூட்டத்துக்கு. ஜின்கள் கூட்டம் நெருப்பினால் படைக்கப்பட்ட ஜின்கள் கூட்டம்.
அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் கழிச்சு ஒத்து வராது, உன்னை படைச்சு என்னைய வெளிப்படுத்தணும், நான் யார் வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மனுஷனை படைச்சான். இந்த மனுஷன் இந்த மாதிரி நன்றி கெட்டன் இருப்பான்னு சொல்ல முடியல, போயிட்டான். இது போயிட்டு மனிதர்களிலும் சைத்தான் இருக்கிற மாதிரி சொல்ல, மனிதர்களும் ஜின்களிலும் கெட்டுன்னு அர்த்தம். சரிதான் ரொம்ப கெட்டு. ஒஸ்ட் அவன் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க? இப்போ ஒருத்தம் கிடையாது. இன்னைக்கு முஸ்லீம் பேசிக்கிட்டு முஸ்லீம் நாடுகள் இருக்கு, அவரும் செய்தான் கொடுத்துருந்தாங்க. அவன் என்ன சேர்த்து கொடுத்தான், செய்தான் கொடுத்துருந்தாங்க. அவன் என்ன சொல்லி கொடுத்தா அதை கண்ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றபடி அங்கே குரான படக்க செய்தான் கொடுத்து கேட்டாங்க. என்ன தம்பி சொல்லுங்க.